சிறிது காலம் கழித்து ஸ்ரீராமர் சீதா பிராட்டியை அழைத்துச் செல்ல வரும்போது 2 குழந்தைகள் இருப்பதை பார்க்கறாரு. யார் அந்த குழந்தை என கேட்கிறாரு. அப்போ நடந்த எல்லாத்தையுமே சீதை தாய் ராமன் கிட்ட சொல்றாங்க. ஏற்கனவே ஊர் மக்களின் தேவையில்லாத வார்த்தைகள்னால தான் சீதையை வால்மீகி ஆசிரமத்துக்கு அனுப்புனாங்க. அப்படி இருக்கும்போது ராமன் இல்லாத இடத்துல சீதை இன்னொரு குழந்தையோடு வந்தா ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சு ராமர் சீதையை செய்ய சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ 2 மகன்களையும் கூட்டிட்டு நெருப்புல ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் நடந்து வா அப்படின்னு சொல்றாரு. அப்படி நீ வரும்போது உனக்கு ஒன்றும் ஆகலைன்னா நீ மாசற்ற பொண்ணுன்னு ஊர் மக்கள் சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. இதையும் சீதை தாய் ஒத்துக்கிறாங்க. சீதை தாய் தனது 2 மகன்களையும் கூட்டிக்கிட்டு நெருப்புல இறங்குறாங்க. அதுல சீதை தாய்க்கும் ராமனின் உண்மையான மகனான லவனுக்கும் காயங்களும் ஏற்படாம முழுசா வெளியே வர்றாங்க. ஆனா தர்ப்ப புள்ளில் உருவாக்கப்பட்ட குஷன் மட்டும் தீயில கருகி போயிடுறாரு. இதை பார்த்த சீதை தாய் எனக்கு குஷனும் வேணும், அவனும் நமக்காக உருவாக்கப்பட்ட மகன் தான் சொல்றாங்க. இதை பார்த்த ஸ்ரீராமர் கருகி கிடந்த அந்த மகனை பார்த்து எழுந்து வா கருப்பா அப்படின்னு சொல்றாரு. ராமனின் வார்த்தை பலத்தால் கருகி கிடந்த அந்த குஷன் உயிர் பெற்று மீண்டும் எழுந்து வந்தான். கருப்பா எழுந்து வா என்று ராமனால் அழைக்கப்பட்டதால் அன்று முதல் சீதையின் 2வது மகனான குஷன் கருப்பன் என்று அழைக்கப்பட்டதாகவும் சில கருத்துகள் இருக்கு.